ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமிக் மேனியா. லாஸ்ட் வீடியோல தாத்தா நம்மளோட போட்டோ வச்சு பார்த்து அவனுக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் பார்வை சரியாச்சுன்னு யோசிச்சுட்டு இதை பத்தி நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும்னு எழுந்து எங்கேயோ போயிருப்பாரு. இந்த பக்கம் நம் பஸ் விட்டு இறங்கி அந்த வெதரை என்ஜாய் பண்ணான். அப்ப ஏதோ சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்த்தான். அங்க ஒருத்த அவன் கார்ல இருந்த ஸ்கிராட்ச பார்த்து, சே எவன் இப்படி பண்ணானோ, அவன் மட்டும் கையில மாட்டிட்டோம்னு பேசிட்டு இருந்தான். அந்த ஆளை நம் பாக்குறத பார்த்து, இங்க என்ன நாடகமா நடக்குது, என்ன பாக்குறேன்னு அவனை மிரட்டினான். நம் புரியாம இவரு என்கிட்டதான் பேசுறாரான்னு பார்த்தான். உனக்கு என்ன சாக அவ்வளவு ஆசையா இருக்கா, பாக்குறத நிறுத்துன்னு கோவமா இருந்தாலும் அவனை மறைச்சான். ஓ, அப்ப நான் பார்க்க கூடாது போலன்னு நினைச்சு சாரின்னு கேட்டான். அந்த ஆள் திமிரா, உண்மையா நீ சாரி சொல்ற மாதிரி மனசார சொல்லுன்னு கேட்டான். நம் முழிச்சு தலை கொஞ்சம் சாரின்னு கேட்க போனான். அப்போ ஒரு கை அவனை பின்னாடி இருந்து வந்து பிடிச்சு நிறுத்துன்னு சொன்னாங்க. அவன் பக்கத்துல ஒரு பொண்ணு, இவன் சாரி சொல்ற அளவுக்கு எதுவும் பண்ணலான்னு நினைக்கிறான்னு சொன்னான். அந்த அந்த பொண்ணை மறைச்சான். அவ தொடர்ந்து, நீங்க தான் முதல் தேவையில்லாம அவங்க கிட்ட கத்த ஆரம்பிச்சீங்க, நீங்க தான் தேவையில்லாம எங்க ஜிம்ல குழப்பத்தை ஏற்படுத்தினீங்கன்னு சொல்லி நான் பார்த்த வரைக்கும் நீங்க தான் சாரி சொல்ல வேண்டியதுன்னு சொன்னான். அந்த ஆள் கோபமாகி என்ன சொன்னான்னு பல்ல கடிச்சு அவர்கிட்ட இந்த பர்ஸ் அந்த பொண்ணோட மூஞ்சில வீசினாரு. பின்னாடி இந்த நமக்கு ஒன்னும் புரியல. நீங்க தப்பான ஆள் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டீங்க சின்ன பசங்களான்னு அந்த ஆள் சொன்னான். நம் கோவப்பட்டு முன்னாடி போக அந்த பொண்ணு அவனை தடுத்து அந்த பேக் எட்டி ஒரு உதவிட்டா. அது தூரத்துல போய் விழுந்தது. உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான், நான் போலீஸ கூப்பிடுறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போறது நல்லது. சாப்பிடுற நேரத்துல ஒரு குடிகாரன் கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு மூடல. போகும்போது அந்த பேக நீங்களே எடுத்துட்டு போயிருங்கன்னு அந்த பொண்ணு சொன்னா. இதை கேட்டு அந்த ஆளுக்கு கோபம் தலைக்கு ஏறிச்சு. அவனுக்கு ரொம்ப பேச்சு அதிகம்னு சொல்லி அவளை அடிக்க போனான். அந்த பொண்ணு அதுல இருந்து விலகி அவன் மூஞ்சிலே காலால ஒரு இட்டு விட்டா. அவன் போய் அவன் கார்லயே விழுந்தான். சண்டை போட பாக்குறியான்னு அந்த பொண்ணு அவனை பத்தி கேட்டான். அவன் கடுப்பாகி மறுபடியும் அவளை தாக்க வேகமா ஓடி வந்தான். அப்ப அந்த பொண்ணு அவனோட காலை தட்டி விட்டு கீழே விழுக வச்சு அவன் மேல ஏறி உட்காந்து, உனக்கு இது போதுமே நினைக்கிறேன்னு கேலியா சொன்னான். கீழே இருந்தவன் உடம்புலாம் நடந்துச்சு. அப்புறம் என்னமோ விறுவிறு அவனோட காரை எடுத்துட்டு ஓடிட்டான். அந்த பொண்ணு பெருமூச்சு விட்டு நம்ம பார்த்து, நீ ஓகேவான்னு கேட்டா. அவனும் பரவாயில்ல தேங்க்ஸ்னு சொன்னான். அப்போ அவ கண்ணத்துல அந்த காயத்தை பார்த்து அவனோட பேக்ல இருந்து ஒரு பேண்டேட் எடுத்து கொடுத்தான். அந்த பொண்ணு புரியாம அதை வாங்குச்சு. உங்க கண்ணத்துல அடிபட்டிருக்குன்னு நாம் சொன்னான். அதை அவ பார்த்து கண்ணத்துல ஒட்டிக்கிட்டே தேங்க்ஸ் சொன்னான். ஆனா அவ கரெக்டா அதை ஒட்டல. அப்ப நம்ம அவன் கண்ணத்துல கை வச்சு அதை ஒட்டி விட்டான். ரெண்டு பேருக்கும் ஆக்குவதா இருந்துச்சு. அப்ப அவனோட பேக்ல இருந்து பேண்டேட் பாக்ஸ் எடுத்து, இது நீங்க அப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுத்தான். அதே டைம்ல பின்னாடி இருந்து ஹாபியோன்னு அந்த பொண்ணோட பேரை சொல்லி ஒருத்தவங்க கத்துனாங்க. அவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தாங்க. நீ எப்ப இங்க வந்த ஒரு பையன் கேட்டான். அவ பக்கத்துல இன்னொரு பையன் இருக்கிறத அவன் கவனிச்சான். அது யாரு, உன் பாய் ஃப்ரெண்டான்னு சத்தம் போட்டு கேட்டான். இல்லடா, உள்ள போன அந்த பொண்ணு கோவமா கத்துனா. சரி நான் போயிட்டு வரேன்னு அந்த பொண்ணு நம்ம கிட்ட சொல்லி அங்கிருந்து நகர்ந்தா. அது உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லையான்னு அந்த பொண்ணு கேட்டான். அதான் இல்லன்னு சொன்னான்ல, அப்பா மட்டும் ஏதாச்சும் உளறிட்டு இருக்காதுன்னு அந்த பொண்ணு சொல்லி அவனை இழுத்துட்டு உள்ள போனா. அவங்க ரெண்டு பேரும் உள்ள போறத பார்த்து ஒருவேளை அவன் அத்லீட்டா இருப்பாளோன்னு நம்ம நினைச்சான். கொஞ்சம் டைம் ஆகி அவன் வீட்டுக்கு போனான். தாத்தா நீ ஏன் லேட்டா வந்திருக்கான்னு கேட்டாரு. நம்ம முழிச்சான். சரி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்கு, நாளைக்கு ஸ்கூலுக்கு போனோம்னு சொல்லி அந்த நைட் அவன் படுக்க போனான். நாளைக்கு ஸ்கூல் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டே தூங்குனான். அடுத்த நாள் காலையில நம் கிளம்பி ஸ்கூலுக்கு போனப்போ ஒரு பூனை அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்தது. நம் குனிஞ்சு எவ்வளவு கியூட்டான பூனைன்னு அதை பார்த்தான். அதை தொட விடமான்னு யோசிச்சு தாங்கினான். ஆனா அந்த பூனை கிட்ட வந்து அவன் கையில அதோட தலையை ரப் பண்ணிச்சு. நமக்கு அது பிடிச்சிருந்தது. அவனுக்கு மனுஷங்களை ரொம்ப பிடிக்கும் போலன்னு அந்த பூனையை தடவி கொடுத்தான். ஸ்கூலுக்கு போலாம இருந்தப்போ அந்த பூனை அவன் காலை சுத்தி அவனை நடக்க விடாம பண்ணுச்சு. ஐயோ, ஸ்கூலுக்கு போனோம்னு அவன் காலை எழுத்துட்டே நடந்தான். சரி கொஞ்ச நேரம் டைம் இருக்குன்னு சொல்லி அவன் அந்த பூனையோட புல்ல வச்சு விளையாடிட்டு ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்தான். அது டயர்டாகி தூங்கிருச்சு. அவன் ஸ்கூலுக்கு கிளம்பலான்னு போன் எடுத்து டைம் பார்த்தான். எப்படியும் நம்ம சீக்கிரம் தான் கிளம்பணும், டைம் இருக்கும்னு நினைச்சான். பார்த்தா டைம் பார்த்து ஷாக் ஆயிட்டான். இந்த பக்கம் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டீச்சருக்கு விஷ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு இருந்தாங்க. சிரிச்சுட்டு இருந்த டீச்சரோட முகம் திடீர்னு மாறிச்சு. இன்னைக்கு நீ என்ன டிசப்பாயிண்ட் பண்ணல, மெழுகு பத்தி செய்யற அளவுக்கு தலையில பேக் சரவி இருக்கு, கழுத்துல டை போடல, சுஹஜாங் உன்னே போய் அந்த நோட்ல எழுது, டை கூட போட சொல்லணுமான்னு அங்க வந்து ஒரு பையனை பார்த்து டீச்சர் கேட்டாரு. அது கசகசான்னு இருக்கும்னு சொல்லி அவன் கேட்ட தாண்டி போனான். அட்லீஸ்ட் யூனிஃபார்ம் ஆச்சு போட்டிருக்கானேன்னு டீச்சர் நினைச்சாரு. டைம் பார்த்துட்டு, ஜின்யோ டைம் ஆச்சு, லேட்டா ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பேரை நோட் பண்ணுன்னு சொன்னாரு. சரி மிஸ்டர் ஹன்னு, லாஸ்ட் டைம் அந்த பொண்ணு கூட இந்த பையன் சொன்னான், அவனும் அந்த ஸ்கூல் தான் போல. சியோஹோவும் ஜின்னும் பேசிட்டு சரி நம்ம அப்புறம் பாக்கலாம்னு கிளம்புனாங்க. ஜின் கேட்ட சாத்த வந்தா. ஆப்போசிட்ல நம்ம டிராபிக் சிக்னல்ல ரோட் கிராஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் டேவே ஸ்கூலுக்கு லேட்டா போக போறோம் போலயே, மேபி நான் ஓடுனா சீக்கிரம் ரீச் ஆயிடுவேனா, நான் இதுவரை ஓடி பார்த்தது இல்லையேன்னு நினைச்சான்.
ஜீனிய கேட் சாத்த போக ஆப்போசிட்ல இருந்த மத்த பசங்க ப்ளீஸ் சாத்தாத வெயிட் பண்ணுன்னு அங்க இருந்து கத்திட்டு இருந்தாங்க. ஜின் அவங்கள பார்த்து சாரி காய்ஸ்னு சொல்லிட்டு கேட்ட சாத்த போனான். அதே டைம்ல டிராபிக் லைட் நடக்கலாம்னு காட்டுச்சு. அப்போ மத்த பசங்க எல்லாம் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. நம் சரட்னு மத்த பசங்களை விட வேகமா ஓடி போனான். ஜின் கேட் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ண போனான். ஆனா அந்த சின்ன கேப் வழியா நம் சடார்னு காத்து மாதிரி உள்ள புகுந்தான். நமக்கே அது ஆச்சரியமா தான் இருந்தது. என்ன நடக்குது இங்க? அவன் ஆப்போசிட் ரோட்ல தான் இருந்தான். கதவு மூன்ற கேப்ல எப்படி வந்தா? அது அவ்வளவு தூரத்துல இருந்தேன்னு ஜின் யோசிச்சான். என்ன ஸ்பீடு தான் சியோகாவும் பார்த்து அங்கிருந்து நடந்தான். பின்னாடி இந்த டீச்சர் அவன் தலையிலே தட்டி எங்க போற, உன் பேரை எழுதுன்னு சொல்ல திட்டினாரு. அவனும் அவன் பேரை நோட்ல சியோஹோ ஜாங்கன்னு எழுதிட்டு அந்த பையனை நான் இதுக்கு முன்னாடி பாக்கலையே, புது பையனா இருப்பானான்னு யோசிச்சான். ஜின்கோ அவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு அவன் அந்த பொண்ணு கூட இருந்ததை நினைச்சு பார்த்தான். சரி, யாரா இருந்தாலும் இனிமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும்னு ரெண்டு பேருமே நினைச்சாங்க. ஃபேக்கல்டி ரூம்ல ஒரு டீச்சர் இன்னொரு டீச்சர் கிட்ட ஹே அன்கியாங், உன் கிளாஸ்க்கு தான் அந்த புது பையன் வர போறான் போல, அவன் வந்தானான்னு கேட்டாரு. இன்னும் இல்ல, ஒருவேளை லேட்டா வருவானோ என்னமோன்னு பதில் சொன்னாங்க. ஆப்போசிட்ல இருந்த மத்த டீச்சர்ஸ் அவன் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு காரணமே பழைய ஸ்கூல்ல அவன் கொஞ்சம் அடாவடி பண்ணானா, உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும் போல, அவன் உடம்பு ஃபுல்லா டேட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அதை கேட்டு அவங்க கொஞ்சம் பயந்தாங்க. என்கியோங்கோட கிளாஸ் ஜாலியா இருக்கும், அது மாறிடுச்சுன்னா கஷ்டம்தான். அவன் ஏதாவது தொல்லை கொடுத்தா டிசிப்ளினரி டீம் கிட்ட சொல்லிடலாம். எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல, ஆனா அவன் நிறைய தொல்லை கொடுத்தான்னு கேள்விப்பட்டேன். டீச்சர்ஸை விட அவன் பேரண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. இதெல்லாம் வெளியே நின்று நம் கேட்டுட்டு இருந்தான். உள்ள போய் மிஸ்கின், உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி கிரீட் பண்ணான். அவங்களும் அவனை பார்த்து விஷ் பண்ணிட்டு பார்க்க அவ்வளவு மோசமான பையன் மாதிரி தெரியுதுன்னு நினைச்சாங்க. ஒரு செகண்ட் அமைதியாகி நான் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் ப்ராமிஸ்னு சொன்னான். இதை கேட்ட மத்த டீச்சர்ஸ்க்கு சங்கடமா இருந்தது. தொல்லையா? அதெல்லாம் இல்ல, நீ பண்ண மாட்டேன் சங்கடத்தோட சொல்லி ஒருவேளை எல்லாமே கேட்டிருப்பானோன்னு யோசிச்சாங்க. கிளாஸ் ரூம்ல ஹாபியோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவியான்னு இன்னொரு பொண்ணு கேட்க ஆமா, ஒரு நாள் கூட லீவ் இல்லாமன்னு ஹாபியோ சொன்னா. அப்போ ஆப்ஸி தொட்டு பார்க்கவான்னு கேட்டா. ஹாபியோல அவளை தள்ளி விட்டா. பக்கத்துல ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தா. அப்ப கிளாஸ் ரூம் கதவு ஓப்பன் ஆச்சு. ஹாபியோ பார்த்து ஷாக் ஆனா. இவன் என்ன இங்க பண்றான்னு கேட்டா. பக்கத்துல அந்த பொண்ணு ஓ, நம்ம கிளாஸ்க்கு புது பையன் வந்திருக்காதான்னு சந்தோஷப்பட்டா. அப்போ மிஸ்கிம் சரி இங்க பாருங்க, நம்ம புது கிளாஸ்மேட்டை மீட் பண்ணி இன்னைக்கு நாள் ஆரம்பிக்கலாமான்னு சொன்னாங்க. அவங்க சுத்தி எல்லாரும் முணுமுணுட்டாங்க. அவனுக்கு தன்னை அறிமுகப்படுத்த எப்பவும் பயமா இருந்தது. ஆனா அவன் தைரியத்தை வர வச்சு அவன் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஹாய்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டான். அவனோட தலையில புக்க வீசி தலையை குனிடா ஃப்ரீக்குன்னு அவனை புள்ளி பண்ணதான் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு. என் பேரு கங்கன்னு தயங்கிட்டே எங்க சொன்னான். அவனை அப்படி அறிமுகப்படுத்திக்கும் போது அவனோட பழைய ஞாபகங்கள் அவனை பயன்படுத்துச்சு. அதே மாதிரி சூழல் அவன் சந்திப்பான்னு பயப்பட்டான். ஆனா அங்க அப்படி நடக்கல. ஹாபியல் பக்கத்துல இருந்த பொண்ணு திடீர்னு எழுந்து குதூகலமா ஹாய்னு சொன்னான். பக்கத்துல இருந்த ஹாபியல் பயந்தா. தூங்கிட்டு இருந்த பையனும் எழுந்தான். எங்களை பயன்படுத்துறன்னு மத்த பசங்க கேலியா கேட்டு சிரிச்சாங்க. ஆனா அந்த சூழல் வித்தியாசமா இருந்தது. அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க கிட்ட நல்லா பேசினாங்க, உண்மையா ஆர்வம் காட்டினாங்க. டீச்சர் யோசிச்சுட்டு நீ போய் ஹோனம் ஷோ பக்கத்துல உட்காருன்னு சொன்னாங்க. நம்ம அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்தா. அப்போ ஹோனம் அவன் கிட்ட என் பேரு ஹோனம் சோ, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுன்னு சொன்னான். நம் சிரிச்சுட்டே தேங்க்ஸ்ன்னு சொல்லி எவ்வளவு நல்லா இருக்குன்னு யோசிச்சான். என் பக்கத்துல ஒருத்தவங்க உட்கார்ந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பதட்டமா இருக்குன்னு தயங்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஹோனம் சொன்னான். அப்ப அவன் தலைய ஒரு கை வந்து பிடிச்சது. ஹாபியோல் தான் அது. அவனுக்கு என்னடா ஆச்சு, ரிலாக்ஸ் ஆகுன்னு சொன்னான். நம்ம அவனை பார்த்து ஷாக் ஆனா. அவ்வளவு அவனை பார்த்து ஹாய்னு சொன்னான். இது நீயா, என்ன ஒரு கோயின்சிடன்ஸ்னு நம்ம சொன்னான். ஆமா, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் போலன்னு அவன் சொன்னான். அப்ப பின்னால இருக்க அவ ஃப்ரெண்ட் அவங்கள குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்தா. நம்ம அவளோட நேம் டாக படிச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல இருக்காங்கன்னு ரியலைஸ் பண்ணி அப்படிதான் தெரியுதுன்னு சொன்னான். நான் எங்க பாப்பா நான் நினைச்சு கூட பாக்கலன்னு ஹாபியோ சொன்னான். நடுவில் வந்துட்டு இருந்த ஹோனமுக்கு ஒன்னும் புரியாம இருந்தான். அப்போ திடீர்னு ஹாபியோட ஃப்ரெண்ட் வேகமா ஓடி வந்து இங்க என்ன நடக்குது, உங்களுக்கு எப்படி முன்னாடியே தெரியும்னு கேட்டா. ஓ, நேற்று ஜிம்க்கு போற வழியில பார்த்தேன்னு அவன் நம்ம எப்படி மீட் பண்ணான்னு அவகிட்ட சொன்னான். அவ்வளவுதானு முடிச்சு நம் கிட்ட திரும்பி என் பேரு ஜிஹே, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொன்னான். கண்டிப்பான்னு நம்ம சொன்னான். அப்போ நம்ம ஹாபியோல கை காட்டி நம் இந்த கிளாஸ்லயே ஹாபியோல் கிட்டதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும், அவகிட்ட சண்டை போடு யாரு ஜெயிச்சது இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். இந்த மாதிரி சொல்லிட்டு சுத்தாதான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ ஜோக் அடிக்கிறேன்னு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் தலையை டேபிள்லயே சாத்தினான். ஜோக்கா? நீ 17 பேரை ஒரே நேரத்துல ஓட விட்டன்னு சொல்லும் போதே ஒரு அடியை போட்டு அவன் வாய மூடினான். அவங்கள பத்தி கவலைப்படாத நம், அவங்க இப்படிதான் சண்டை போட்டே இருப்பாங்கன்னு ஜிஹே சொன்னான். அவங்க லைஃப்ல இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட குரூப்பா உட்காந்து பேசுறது ஃபர்ஸ்ட் டைமா இருந்தது. ஒட்டுக்கா படிச்சாங்க, ஸ்கூல் விட்டு போகும்போது ஒன்னா போனாங்க.
அவன் லைஃப்லயே ஒரு நார்மலான ஸ்கூல் பையன் மாதிரி அப்பதான் அவன் ஃபீல் பண்ணான். அன்னைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்போ ஹோனமும் ஜீஹோவும் வேற ரூட் வழியா போறதா சொல்லி பாய் சொல்லிட்டு போனாங்க. காவியரும் நம் கிட்ட நேற்று அந்த பேண்டேஜ்க்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னான். ஓ ஆமா, இப்ப எப்படி இருக்குன்னு நம் கேட்டா. அவ பரவாயில்லன்னு பதில் சொன்னா. எந்த பக்கம் உங்க வீட்டுன்னு ஆபியார் கேட்க நம் ஸ்ட்ரைட்டா போனோன்னு கை காட்டினா. நானும் அப்படிதான் போறேன், வா போலான்னு 2 பேரும் அங்க இருந்து போனாங்க. கொஞ்ச தூரம் கடந்ததும் என் வீடு இந்த பக்கம் தான், நாளைக்கு பாக்கலான்னு ஆபியார் சொன்னான். ஓ இந்த பக்கமான்னு கேட்டு நம்ம அதே பக்கம் நடந்தா. என் வீடு வர நீ வர வேண்டாம் ஆபியார் சொன்னா. இல்ல அப்படி இல்ல நம் சொல்ல வர்றதுக்குள்ளேயே சரி வேணும்னா வான்னு அவ சொன்னான். நம் புரியாம அவளை பார்த்தான். ஹே இங்கதான் என் வீடு, தேங்க்ஸ், இப்போ நீ போகணும்லான்னு கேட்டா. நம்ம இந்த பில்டிங்க பார்த்தா. ஆக்சுவலா நானும் இங்கதான் இருக்கேன்னு மேல கை காட்டினா. ஹாபியல் முடிச்சா. பார்த்தா அவளோட வீடு பக்கத்துலதான் நம்மோட வீடும் இருக்கு. ஹாபியல் கதவை சாத்தி பெட்ல போய் படுத்து அவன் நம்ம கிட்ட பேசினதை பத்தி நினைச்சு பார்த்தா. உனக்கு வேணும்னா வான்னு சொன்னதை நினைச்சு பார்த்து அவளுக்கு ஒரே அவமானமா இருந்துச்சு. எனக்கு என்ன கோளாறுன்னு நினைச்சு பெருமூச்சு விட்டா. அப்ப பக்கத்து வீடுதானான்னு நினைச்சா. அடுத்த நாள் காலையில நம்ம அந்த பூனை கூட விளையாடிட்டு இருந்தா. நீ இங்கதான் இருக்கியான்னு கேட்டு அதை தடவி கொடுத்துட்டு இருந்தா. உனக்கு ட்ரீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த பூனைக்கு சாப்பிட கொடுத்தான். உனக்கு பேர் எதுவும் இருக்காது தானே, பட்டர்ஸ்காட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லி அதை பட்டர்ஸ்காட்ச்னு கூப்பிட்டு பார்த்தான். அது சாப்பிட்டு இருக்கும் போது அவன் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போனான். அதே இடத்துல வேற ஒரு பொண்ணு நடந்து வந்தா. அவன் ஒரு செகண்ட் நின்னா. முன்னாடி போற நம்ம பார்த்து அப்படியே கீழே இருந்த அந்த பூனையும் பார்த்தா. ஏய் பட்டர்ஸ்காட்ச், அந்த பையன் தான் உனக்கு சாப்பாடு கொடுத்ததான்னு கேட்டா. அப்போ இதை நான் உனக்கு அடுத்த டைம் தான் கொடுக்கணும் போலன்னு சொல்லி அவ நம்ம ஸ்கூல் தான் போலன்னு அவ யோசிச்சா. ஸ்கூல்ல லஞ்ச் டைம் அப்போ ஹோனம் நமக்கு ஒரு பிளேட் எடுத்து கொடுத்தான். அவனும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்க போலாம்னு அவங்க பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து வந்த ஒரு பையன் ஹோனம் மேல இடிச்சு அவங்க கையில இந்த பிளேட்டை கீழே போட்டாங்க. கவனமா இருறா முட்டாள்னு அவன் சொன்னான். ஹோனம் பயந்து சாரின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்ஸை எடுத்து அதை நம்ம கிட்ட கொடுத்தான். அந்த பையனை பார்த்து நம் கோவப்பட்டு ஹேன்னு கூப்பிட போக ஓனம் வேகமா அவனோட வாயை கொத்தி அவன் அமைதியா இருக்க சொன்னான். டேபிள்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீ இப்போ எதுவுமே பார்க்காத மாதிரி இருந்துக்கோ, அவன் கிட்ட மட்டும் வச்சுக்காதன்னு ஓனம் சொன்னான். ஏன்னு நம் குழப்பமா கேட்டான். அவன் நம்ம சீனியர், அதுவும் இல்லாம அவன் மோசமான ஆளுக கூட பழகுறான், அதுல சில பேர் மோசமான கும்பல் கூட பழக்கமும் இருக்குன்னு ஓனம் பயந்துட்டே சொன்னான். இருந்தாலும் அவன் பண்ணதுக்கு அவன் சாரி சொல்லணும்னு நம்ம கேட்டான். கண்டிப்பா கிடையாது, இங்கப்பா நான் நல்லாதான் இருக்கேன், வா பேசாம சாப்பிடலான்னு ஹோனும் சொன்னான். நமக்கும் வேற வழி இல்லாம சரின்னு சொன்னான். பின்னாடி இந்த சீனியர்ஸ்ல ஒருத்தன், ஏய் இவனதானே நீ வம்பிழுத்துட்டு இருந்த, அவன் முன்னாடி விட இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கான்னு சொன்னான். ஓ அவனா, ஒருவேளை அவன் அம்மா இறந்துட்டாங்களோ என்னமோ, லூசர்னு சொல்லி சிரிச்சானுங்க. இதெல்லாம் கேட்டு ஹோனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பக்கத்துல இருந்த நம் எழுந்து போதும் நிறுத்து, நீ என்ன பெரிய இவனான்னு கத்துனான். அதை பார்த்து ஹோனமும் சுத்தி இந்த மத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக் ஆனாங்க. சியோஹோவும் ஜின்னும் அதே லஞ்ச் ஏரியால தான் இருந்தாங்க. அந்த புள்ளி பண்ண பையன் என்னடா சொன்னேன்னு கோவமா கேட்டான். நீ என்ன பெரிய இவனான்னு கேட்டான். நம் தைரியமா பதில் சொன்னான். இதை கேட்ட அந்த பையன் பெருமூச்சை விட்டு நம் கிட்ட போனான். நம்ம அவன் கிட்ட சாரி சொல்லுன்னு சொன்னான். கோவத்துல அந்த பையன் இப்ப வாய மூட போறியா என்னன்னு கத்துனான். பின்னாடி இந்த ஹோனமுக்கு அதை பார்த்து பயமா இருந்தது. ஒரு திடீர்னு நம்ம ஒரு செகண்ட் முழிச்சான். அந்த பையன் அவனை அடிக்க வரான்னு ஒரு செகண்ட் முன்னாடி அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த அடியில இருந்து அவன் விலகுனான். அதை பார்த்து இன்னும் கடுப்பாகி மறுபடியும் அவன் முகத்துல குத்த போனான். ஆனா அதுல இருந்து நம்ம விலகுனான். நம்மளால அவன் அடுத்து என்ன பண்ணுவான்னு பார்க்க முடிஞ்சுது. அவனால எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. அவன் பண்ற ஒவ்வொரு மூவ்ல இருந்து நம்ம தப்பிச்சான். இவ்வளவு அடி அடிச்சும் எல்லாத்துல இருந்து தப்பிக்கிறான். பார்க்க சாதாரண பையன் மாதிரி இருக்கான். ஆனா எப்படி இவனால இதை பண்ண முடியுது, இங்க என்ன நடக்குதுன்னு மூச்சு வாங்க இவன் யாருன்னு யோசிச்சான் அந்த பையன். ஹோனம் இடையில வந்து, என் ஃப்ரெண்ட் இப்பதான் வேற ஸ்கூல்ல இருந்து இங்க புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்கான், அவனுக்கு ஏதோ தெரியாதுன்னு சொல்றதுக்குள்ளேயே அந்த பையன் ஹோனம் மூஞ்சில ஒரு குத்து விட்டு இவன் முன்னாடி வராதன்னு கத்துனான். கீழே வந்த ஹோனவை பார்த்து நமக்கு கோவம் ஏறிச்சு. அப்போ ஒரு டார்க்கான உருவம் அவன் பின்னாடி இருந்து, நம் இது மத்தவங்களுக்கு நடக்கிறது பார்க்கும்போது எப்படி இருக்கு, பார்த்துட்டு சும்மா நிக்க போறியா, இப்ப நிலைமை வேற மாதிரி, உன்னால இப்ப ஏதாவது பண்ண முடியும், அவனுக்கு சண்டை போடுற ஐடியா பிடிக்கலன்னா அது என்கிட்ட விட்டுரு, நான் அதை பாத்துக்கிறேன்னு சிரிச்சுட்டே சொல்லுச்சு. அந்த புள்ளி பையன் ஒரு செகண்ட் பார்த்தான். நம்ம அவனோட டைய லூஸ் பண்ணி அவன் கிட்ட போனான். இப்ப என்னன்னு கேட்டு நம்ம அவன் அடிக்க வந்தா. அதுல இருந்து விலகி அவனோட முட்டியை வச்சு அவனோட பேஸ்லயே ஒரு எத்து விட்டான். அவன் மூக்குல ரத்த வழிய பின்னாடி போனான். ஆனா மறுபடியும் அவன் அடிக்கதான் வந்தான். அப்ப நம்ம அவனோட ஷர்ட்டை பிடிச்சு தூக்கி கீழே போட்டான். அப்ப நம்மோட பேஸ்ல ஒரு கிரீப்பியான சிரிப்பு தெரிஞ்சது. அவன் அப்படி தூக்கி போடுறத பார்த்து ஹோனம் ஜின்லாம் ஷாக் ஆனாங்க. சியோஹோ அதை இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருந்தான். சுத்தி இருந்த எல்லாரும் எப்படிரா யாரா இவன் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நம் கீழே இருந்தவனை பார்த்து சிரிச்சான். ஒரு செகண்ட் ஏதோ அவனுக்கு ஆச்சு. பெருமூச்சு விட்டு மறுபடியும் நீயான்னு கேட்டான்.
பார்த்தா இங்கி ஆப்போசிட்ல இருந்தது. நம்ம அவன் முகத்தை பிடிச்சு உரும்புனா. திடீர்னு பார்த்தா எதுவும் புரியாத மாதிரி கண்முழிச்சான். இவன் ஏன் தரையில இருக்கான்னு கீழே இருந்தவனை பார்த்து யோசிச்சான். அப்ப அந்த புலியோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரா நீ எங்க இருந்துடா வந்தன்னு கேட்டு அவனை பார்த்து நடந்து வந்தாங்க. புரியாம அவங்கள பார்த்தான். அவனை நோக்கி வேகமா அடிக்க வரப்போ குறுக்க ஜின் வந்து நின்னு போதும் எல்லாரும் போய் மரியாதையா உட்காருங்கன்னு சொன்னான். இது ஜின்யோக்லீடா, அவனுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். சொல்ல போனா ஒரு மிருகம்னு சொல்லி அவனை பார்த்து அந்த பசங்க பயந்தானுங்க. ஜின் ஹோனம் எழுந்திருக்கு ஹெல்ப் பண்ணி நீ பரவாயில்லையா சாரின்னு சொன்னான். அவனும் எழுந்து பரவாயில்லதான்னு சொன்னான். கீழே இருந்தவனை பார்த்து கிச்சான் என் கூடவா நம்ம பேசணும்னு கூப்பிட்டான். அந்த புள்ளி அவனை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு ஜின்னோட போனான். அவன் போனதும் அந்த இடமே அமைதியா இருந்தது. ஹோனம் நம்ம கூப்பிட்டு உனக்கு ஒண்ணும் இல்லதான்னு கேட்டான். ஓ ஆமான்னு ரியலைஸ் பண்ணி இரு நம்ம நர்ஸ் ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லி ஹோனமோட கையை பிடிச்சு எடுத்துட்டு போனான். நர்ஸ் ஆபீஸ்ல இது ரொம்ப மோசமான காயமாகும், ஏதோ சண்டை போட்டியான்னு நர்ஸ் கேட்டாங்க. நாங்க கேபிட்டேரியில சாப்பிட்டு இருக்கும் போதுன்னு நம் சொல்ல வர்றதுக்குள்ள இல்ல சண்டெல்லாம் போடலன்னு சொல்லி என்னோட பின்னாடி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டான். நர்ஸ் பெருமூச்சு விட்டு நீ மாறவே இல்லைன்னு சொன்னாங்க. வெளியே வந்து நீ ஏன் அவங்கள்ட்ட உண்மை சொல்லலன்னு நம் கேட்டான். நீ இப்பதான் ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க, ஆக்சுவலா நான் டீச்சர் பேசினது கேட்டேன்னு சொல்லி அவன் அர்ஜென்ட்டா வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்னு ஃபேக்கல்ட்டியோட வாஷ்ரூம்குள்ள வந்தான். அப்போ வெளியே 2 டீச்சர்ஸ் புதுசா வந்த ஸ்டூடெண்ட்ஸ பத்தி கேள்விப்பட்டியா? ஓ நமக்காங்க, ஆமா அவன் தான், அவன் ரொம்ப தொல்லை கொடுக்குறான் போல, இதுக்கு மேல ஒரு டைம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அவ அவ்வளவுதான்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. அதே இங்க ஓனர் கிட்ட சொல்லி நீ வந்தே ஒரு வாரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள பிரின்சிபல் ரூம்க்கு நீ போக கூடாதுன்னு சொன்னான். ஆனா நான் எந்த சண்டையும் போடலையேன்னு கேட்டான். ஆஹா நீ சண்டை போட்ட, கிச்சான தூக்கி தரையிலே அடிச்சேன்னு ஹோனம் சொன்னான். நான் அவனை தரையில போட்டு அடிச்சுனான்னு ஷாக்கானா. ஆமான்னு வேகமா தலையாட்டி ஆனா நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம பக்கத்துல பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருக்கு, ஹாபியரோட அண்ணன் ஸ்டூடெண்ட் கவுன்சிலர்ல இருக்காரு, அவரு பாத்து பாருன்னு ஹோனம் சொன்னான். ஹாபியரோட அண்ணாவான்னு முழிச்சான். ஆமா ஜின்யோக்லி, அவர் இங்க உண்மையா எல்லாத்தையும் அமைதியா வச்சிருக்காரு. சொல்ல போனா ஸ்கூலோட ஷெரீஃப் மாதிரின்னு சொல்லி. சரி என்னமோ நம்ம லஞ்ச் வேற சாப்பிடல, ஸ்நாக் பாருக்கு போலாம்னு ஹோனம் சொன்னான். நம்ம சரின்னு சொன்னான். ஆனா அவனுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இன்னொரு பக்கம் ஜின்னும் கிச்சானும் படிக்கட்டுல நின்று பேசிட்டு இருந்தாங்க. ஜின் எனக்கு ஹெல்ப் பண்ணு, அவனை துவம்சம் பண்ணிடலான்னு கிச்சான் கேட்டான். அது நடக்காது, அங்க நீயாதான் கேட்டு வாங்கிக்கிட்ட, அது உனக்கே நல்லா தெரியும்னு ஜின் சொன்னான். கிச்சான் கோவமாகி நீ அவன் எப்படி பேசினான்னு கேக்கலையா, அவன் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கான், ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, உனக்கே கோவம் வரும், அவன் முகத்தை அப்ப நீ பாக்கணுமேன்னு சொல்ல போதும் உனக்கு தெரியும் உன இந்த ஸ்கூல் விட்டு அனுப்புற நிலைமையில இருக்குன்னு ஜின் கோவமா சொன்னான். அடிச்ச அப்ப நான் என்ன பண்றது, சும்மா விழுந்து ஏதோ நடக்காத மாதிரி நடிக்கணுமான்னு கிச்சான்னு கேட்டான். பெருமூச்சு விட்டு நீ திருந்தவே மாட்டல்ல, ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாருன்னு ஜின் அங்க இருந்து கிளம்புனான். ஸ்கூல் பிளே கிரவுண்ட்ல ஒரு பக்கத்துல உட்காந்து கிச்சான்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிட்டாங்க. கிச்சான் வா போலாம், அந்த புது பையனை கண்டுபிடிக்கலாம், அவனை அப்படியே சும்மா விடக்கூடாது, அவனை கெஞ்ச விடணும்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அப்ப கிச்சாருக்கு ஜின் சொன்னதுதான் ஞாபகம் வந்தது. ஒரு தயக்கத்தோடவே சரின்னு சொன்னான். அப்ப பின்னாடி ஒருத்தவங்க வந்து நின்னு அவனுங்களை ஹாய்னு சொல்லி கூப்பிட்டான். அந்த 4 பேரும் எழுந்து அவனை பார்த்தாங்க. சியோஹோ தான் அங்க வந்தான். அந்த புது பையனை வச்சிடலாம் என்ன சொல்றீங்கன்னு கேட்டான். உனக்கு என்ன அதை பத்தி கவலைன்னு அங்க இருந்து ஒருத்தன் கேட்டான். ஓ அதுவா, என் கிரேட்ல இருக்க ஒரு பையன் அடி வாங்கறது பார்க்க எனக்கு இஷ்டம் இல்ல, நான் போய் அவனுக்கு பேசி புரிய வைக்கிறேன், ஓகே தானே, அதனால சீனியர்ஸ் எனக்கு உதவி பண்ணி நீங்க இதுல இருந்து விலகி இருக்கான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். பயந்துட்டே மத்த பசங்க சரி சரி நீ சொல்ற மாதிரி செய்யற சோஹோ, ஆமா தானடான்னு பேசிக்கிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா உனக்கு இது தேவைதான்னு சொல்லி கிச்சனோட தோலை பிடிச்சு சோஹோ சொன்னான். இது கேட்ட கிச்சனுக்கு அவமானமா இருந்துச்சு. சரி இப்ப நம்ம எல்லாருமே ஒரே பக்கத்துலதான் இருக்கோம், அப்புறம் பாக்கலாம்னு சொல்லி சோஹோ கிளம்புனான். அப்போ ஒரு பையன் நில்லு, நீ எப்படி எங்களுக்கு ஆர்டர் பண்ணான்னு கேட்டான். பக்கத்து இந்த இன்னொரு ஃப்ரெண்டு விட்றாரு சொல்லி அவனை தடுத்தாலும் அவன் கைய உதறி விட்டு போனான். சியோஹோ கிட்ட போய் நீ எங்க பக்கம் தான் இருக்கியா என்ன, எப்போ எந்த மீட்டிங்லயும் இல்ல, உன் இஷ்டத்துக்கு தேவைன்னா வந்து உன் முகத்தை காட்டிட்டு போற, எனக்கு சரியா தெரியலன்னா நீதான் இந்த சீனியர்னு சொல்லுவ போலன்னு கிட்ட வந்து கேட்டான். சியோஹோ அவன் காலால அந்த பையனோட மூஞ்சிலே ஒரு எத்து விட்டான். அவன் நல்லா குழஞ்சு கீழே மண்டி போட்டு விழுந்தான். அவனை பார்த்து உனக்குலாம் புத்தியே வராதுன்னு சியோஹோ கேட்டான். அங்க கட் பண்ணி கிளாஸ் ரூம்ல கொட்டாவி விட்டு இருந்தான். பக்கத்துல இந்த பொண்ணு அவனை கூப்பிட்டு கேவலமா ஸ்மெல் வருது, ஸ்மோக் பண்ணியான்னு எழுதிக்கிட்டே கேட்டா. ஐயோ சாரின்னு சொல்லி அந்த சீரியஸ் பண்ண ஸ்மோக் ஸ்மெல் அவன் மேல விசிட்டுன்னு கடுப்பானா சியோஹோ. அவன் எழுதி போறப்போ முன்னாடி இந்த சில கிளாஸ்மேட்ஸ் டாயர் பக்கத்துல இருந்தா மட்டும் இவன் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கானேன்னு பேசிக்கிட்டாங்க. டாயர் அவன் நோட்ல வரைஞ்சிட்டு இருந்தா. அதுல அந்த பூனைக்கு சாப்பாடு வச்சது யாருன்னு வரைஞ்சு யோசிச்சுட்டு இருந்தா. ஸ்கூல் முடிச்சு ஹாபியோல நம்ம போயிட்டு இருந்தாங்க.
ஆபியோல் அவன் கிட்ட, நீ அந்த பூனைக்கு பட்டர் ஸ்காட்ச்னு பேரு வச்சியான்னு கேட்டா. ஆமா, எனக்கு சின்ன வயசுல பட்டர் ஸ்காட்ச்னு ஒரு பூனை தெரியும்னு நம்ம சொன்னான். சரி, நான் நாளைக்கு பாக்குறேன். இன்னைக்கு ஜிம் போகணும்னு சொல்லிட்டு ஆபியோல் சொல்லி 2 பேரும் பாய் சொல்லிக்கிட்டாங்க. நம் வீட்டுக்கு வந்து கதவை திறந்து, தாத்தா நான் வந்துட்டேன்னு சொன்னான். ஆனா உள்ள வரும்போது லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி இருட்டா இருந்தது. ஏன் எல்லா லைட்ஸும் ஆஃப் ஆயிருக்கு, தாத்தா வெளியே போயிருக்காரான்னு யோசிச்சுட்டே லைட் போட்டான். பார்த்தா இங்கி மொச்சக்குன்னு டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம அதை பார்த்து ஷாக் ஆனா. இங்கி சாப்பிட்டத வேகமா முழுங்கிட்டு கீழே இறங்குச்சு. இங்கி நீயான்னு நம் கேட்டான். அவனை பார்த்து இங்கி குடுகுடுன்னு ஓடுச்சு. எங்க போற, நில்லுன்னு நம் கத்துனா. இங்கி அவனை திரும்ப பார்த்து சிரிச்சுட்டு நம்மளோட ரூம்குள்ள போய் கதவை டம்மான்னு சாத்துச்சு. நமக்கு ஒன்னும் புரியல. இவன் இவ்வளவு நாள் எங்க போயிருந்தான், இப்ப எதுக்கு என்ன பார்த்து ஓடுறான்னு கோவப்பட்டுட்டே உள்ள போனான். வேகமா போய் கதவை திறந்தான். ஆனா அங்க உள்ள இங்கி இல்ல. விசித்திரமா இருக்கே, அவனை நான் இங்க வர்றது தானே பார்த்தேன். ஒருவேளை கதவு பின்னாடி இருக்கானான்னு பின்னாடி பார்த்தான். இங்கி மேல இருந்து சப்புன்னு அவன் மூஞ்சிலே விழுந்து என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்டுச்சு. நம் பயந்ததை தள்ளி விட்டு போய் பின்னாடியே மண்டைய முட்டிக்கிட்டான். அப்ப இங்கி வெளியே இருந்த அந்த டேபிள்ல உட்காந்துட்டு நம் கிட்ட, உன் போனை எடுன்னு சொல்லுச்சு. நீ எப்படி அங்க போன, அதுவும் இல்லாம என்ன போன், எனக்கு எதுவும் சத்தம் கேட்கலையான்னு சொல்லும் போதே அவனோட போன் ரிங் ஆச்சு. தாத்தா தான் கால் பண்ணிருக்காரு. நம் வீட்டுக்கு வந்தியா, டேபிள்ல ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன், கிரெடிட் கார்டும் வச்சிருக்கேன், பசிச்சா ஏதாவது வாங்கி சாப்பிட்டு, ஒரு அவசரமான வேலை வந்திருக்கு, அதனால நான் கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொன்னாரு. எவ்வளவு நாள் ஆகும்னு நம்ம கேட்டான். அதே டைம்ல இங்கி நல்லா சாப்பிட்டு கிரெடிட் கார்டை வச்சு பல்ல நோண்டிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரியல, 1 வாரம் ஆகலாம், அதுக்கு மேல ஆகலாம். இத போன்ல சொல்றதுக்கு மன்னிச்சிரு. சரி, ஸ்கூல் எப்படி போச்சுன்னு தாத்தா டிரைவ் பண்ணிட்டே கேட்டாரு. நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, நம் சந்தோஷமா சொன்னான். ரொம்ப சந்தோஷம். சரி, ஏதாச்சும் தான் கால் பண்ண, மறுபடியும் பேசலாம்னு தாத்தா சொன்னாரு. இங்கி அவனோட தோல் மேல ஏறி அவனோட அந்த அவசரமான வேலை என்னவா இருக்கும்னு யோசிக்கிறான்னு சொல்லுச்சு. அதே டைம்ல காலும் கட் பண்ணாங்க. இங்கி கீழே டேபிள்ல குதிச்சு வாக் போலாமான்னு கேட்டுச்சு. அவங்க வெளியே போயிட்டு ஒரு பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. நம் இங்கி கிட்ட, இவ்வளவு நாள் எங்க போன இங்கி, அந்த நைட்ல இருந்து உன்னை காணவே இல்லையேன்னு கேட்டா. நான் ரொம்ப டயர்டா இருந்தேன், அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். உன் தளம்பையும் கண்ணையும் சரி பண்றது அவ்வளவு ஈஸி இல்லைன்னு சொல்லிட்டு கபக்குன்னு கையில இந்த காண்டாக முழுங்குச்சு. ஆனா அத பத்தி நீ தெரிஞ்சுக்க ஆசைப்படல, உன் உடம்புக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதானே, சரிதானே? இவ பாக்குறதுக்கு பழகிட்டியான்னு கேட்டுச்சு. நீதானா, நீதான் என் கண்ணை சரி பண்ணதான் நம் கேட்டான். இங்கி வேகமா ஆமான்னு சொல்லி, ஆனா அது மட்டும் முடிவு இல்லைன்னு சொல்லுச்சு. என்ன சொல்ல வர நம் புரியாம கேட்டான். உன்னை நீயே உணர முடியாத சில டைம் வரும், உனக்குள்ள ஏதோ கடந்து போற மாதிரி ஃபீல் பண்ணலாம், ஆனா கவலைப்படாத, அதெல்லாம் தற்காலிகமானதுன்னு இங்கி நினைச்சு நம் கிட்ட, சரி நான் தூங்க போறேன்னு அவன் கிட்ட சொல்லுச்சு. நீ மறுபடியும் போறியான்னு நம் கேட்டான். இல்ல, நான் எங்கேயும் போல, நான் உனக்குள்ளதான் எப்பவும் இருப்பேன்னு சொல்லுச்சு. எனக்குள்ளயான்னு நம் சந்தேகமா கேட்டான். ஆமா, நீ இங்கே அவனை பார்த்து சொல்லுச்சு. அந்த நைட் நீ என் கற்பனை உருவம் இல்லைன்னு சொன்னியே, அப்ப நீ எக்ஸாக்டா என்னன்னு நம் கேட்டான். இங்கி சிரிச்சுட்டே, சீக்கிரமே சீக்கிரமே அவனை மறுபடியும் பாக்குறேன்னு சொல்லி இங்கி அங்கிருந்து மறைஞ்சு போச்சு. ஏன் கற்பனை இல்லையா நம் யோசிச்சுட்டே இங்கே சாப்பிட்ட காண்டாவோட ஸ்டிக்கர் கையில வச்சு யோசிச்சான். அப்ப கீழே இந்த பட்டர்ஸ்காட்ச் போன அவன் காது கிட்ட சுத்துச்சு. அதே இடத்துக்கு டாய் ஒன்னும் கேட் ஃபுட்டோட வந்தா. பட்டர்ஸ்காட்ச் பசியோட இருக்கும்னு யோசிச்சா. பார்த்தா ஆப்போசிட்ல நம் கூட அந்த பூனை இருக்கிறத பார்த்து, இவன் தான் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம்னு யோசிச்சா. அந்த பூனை திரும்பி அவனை விட்டு நகர்ந்து போச்சு. எங்க போறேன்னு கேட்ட நம்ம அதை பார்த்தா. அது போய் டாயனோட காலை சுத்துச்சு. அவளும் அவனை பாத்துக்கிட்டாங்க. அவனை பார்த்ததும் நம்மான்னு கேட்டா. அப்ப அவளுக்கு சின்ன வயசுல நம்ம அவளும் இருக்கிறதுதான் ஞாபகம் வந்தது. அவ சின்ன பொண்ணா தனியா பார்க்ல உட்காந்துட்டு இருக்கப்போ அவ முன்னாடி இருக்க பூனைக்கு சாப்பாடு வச்சுட்டு அதை பார்த்து பசியில இருக்கோம்னு யோசிச்சா. அப்ப பக்கத்துல வந்து நம்ம உட்காந்து பட்டர்ஸ்காட்ச் அந்த பூனையை கூப்பிட்டான். ஆனா டாயன் புரியாம பார்த்தா. அவனோட முகத்துல இந்த வடுவையும் நோட்டீஸ் பண்ணா. நீ பசியில இருக்கல, இரு ஒரு செகண்ட் நாம் சொல்லி அவன் கிட்ட இந்த கவர்ல இருந்து மீன் எடுத்து, இது தாத்தா பிடிச்சது, ஃப்ரிட்ஜ்ல இருந்தனால இது ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்லி திடீர்னு நிறுத்தினா. நீ ஆல்ரெடி சாப்பிட்டியா, யாராவது உனக்கு சாப்பாடு வச்சாங்களான்னு கேட்டான். அப்ப பக்கத்துல இருந்த டாயன் திடீர்னு, ஆமா நான் தான் அதை வச்சேன்னு சொன்னான். அது கேட்டு திடுக்கிட்டு பயந்து கத்துனான். மூச்சு வாங்கி அவனோட முகத்துல இருந்த வடுவை டக்குன்னு மறைச்சான். சாரி, நான் யாரும் இங்க இல்லன்னு நினைச்சேன், எனக்கு அவ்வளவா பார்க்க முடியாதுன்னு முகத்தை மறைச்சிட்டே சொன்னான். டாயன் அந்த கவர் ஓபன் பண்ணி, இந்த மீனை உன் தாத்தா தான் பிடிச்சாரான்னு கேட்டா. கொஞ்ச நிமிஷத்துல நாம அவகிட்ட போய் உட்கார்ந்தான். அப்ப நீயும் என் கிரேட் தான், நான் எங்க ஸ்கூலுக்கு போல, என் அப்போட ஒர்க் விஷயமா வந்தோன்னு சொல்லி உன் முகத்தை ஏன் மறைக்கிறான்னு கேட்டா. ஏன்னா மத்த பசங்க இத அருவருப்பா இருக்குன்னு சொன்னாங்கன்னு நான் தயங்கிட்டே சொன்னான். நான் அப்படி நினைக்கல, நான் ஆல்ரெடி பாத்துட்டேன், அதெல்லாம் நீ மறைக்க வேண்டாம்னு டாயன் சொன்னான். நம்ம யோசிச்சுட்டே அவனோட கையை கீழே இருக்கனா. அதை பார்த்து அவளும் தயங்கிட்டே,
ரொம்ப வலிச்சிருக்கோம்லன்னு சொன்னான். பெரிய தழும்பு இல்ல, ஆனா இப்ப பரவாயில்ல, வலி இல்லைன்னு பதில் சொன்னான். நான் உன் முகத்தை சொல்லல, உன் ஃபீலிங்ஸ சொன்னேன்னு அவ சொன்னா. அதை கேட்டு நமக்கு அவ என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுது. டயன் அவளோட கையை எடுத்துட்டு போய் அவன் கன்னத்துல வச்சா. தோற்றம் முக்கியம் இல்ல, எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, பரவாயில்லன்னு சிரிச்சுட்டே சொன்னா. இதை கேட்ட நமக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப கரெக்ட்ல புரியாம பாக்க அவனோட கண்ணத்தை பார்த்த டயோன் இது இல்லைன்னு அங்கிருந்து திரும்பி நடந்து போனா. கிளம்பி அவன் என்ன கூப்பிட்டாதானு யோசிச்சா. அந்த நைட் அவன் பெட்ல போய் கலப்பா படுத்து தனியா வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் வினோதமா தான் இருக்கு, தாத்தா சீக்கிரம் வரணும்னு யோசிச்சு கண்ணை மூடினான். மறுபடியும் கண் முழிச்சு இங்கேயும் தானே நினைச்சு கண் மூடி தூங்க ஆரம்பிச்சான். அப்பா அம்மா என்ன பண்றீங்கன்னு சத்தம் கேட்டு திடீர்னு கண் முழிச்சான். அவனோட கதவு ஓப்பன் ஆயிருந்தது. அவன் என்னன்னு புரியாம எழுந்து அந்த கதவு கிட்ட போய் திறந்து பார்த்தான். சின்ன வயசுல அவன் போட்டோ வச்சு அவன் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை அவன் அங்க பார்த்தான். அவங்க அம்மா அங்க கேஸ் ஆன் பண்ணதை பார்த்து ஷாக் ஆகி வெளியே வந்து வேண்டாம்னு கத்தி அதை தடுக்க போனான். அதே டைம்ல அந்த போலீஸ் கேஸ் மேல அடிச்சுதான் கேட்டது அவன் ஞாபகம் வந்தது. கேஸா? அந்த மாதிரி ஸ்மெல்லு வரலையேன்னு யோசிச்சான். அப்ப பின்னாடி இருந்த ஒரு டார்க்கான உருவம் அந்த தீயில இருந்து அவனை உள்ள எழுத்துச்சு. திடீர்னு பார்த்தா அவன் கனவுல இருந்து எழுந்து முழிச்சு கத்தனான். ஏதோ கெட்ட கனவான்னு மூச்சு வாங்கி யோசிச்சான். என்னமோ என் தலை வலிக்குதுன்னு அவன் தலையை பிடிச்சு உட்கார்ந்தான். எழுந்து முகத்தை கழுவிட்டு இருக்கப்போ நீரா சண்டை போட்டு அவனை தரையில தூக்கி அடிச்சோன்னு ஓனம் சொன்னதை ஞாபகப்படுத்தி அவன் சொல்றது உண்மையா இருந்தா அப்ப நான் என் ஞாபகத்துல சில பாட்டை இழந்துட்டேன், அதை நான் நிஜமாவே பண்ணனா இன்கி கதை பத்தி தெரிஞ்சிருக்குமான்னு யோசிச்சான். சரி என்னமோ யோசிச்சு அவன் ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ மேல இருந்து ஹே நம்னு கத்துற சத்தம் அவனுக்கு கேட்டு மேல பார்த்தான். எங்க போறேன்னு ஹாபியோல் மேல நின்னு கேட்டா. ஹே ஹாபியோல், ஸ்கூலுக்கு தான் போறேன்னு பதில் சொன்னான். ஏது வீக்கெண்ட்லயான்னு அவ கேட்டா. ஓ லீவான்னு ரியலைஸ் பண்ணி அங்கிருந்து போனான். அவன் கிட்ட ஒரு ஃபன்னியான சைடும் இருக்குன்னு ஹாபியோல் அவனை பத்தி நினைச்சு சிரிச்சா. மேல வந்ததும் அவகிட்ட நான் இன்னைக்கு ஃப்ரைடேன்னு நினைச்சேன்னு சொன்னான். அது நேத்து நம்ம கூட வீக்கெண்ட்ல என்ன பண்ண போறோம் லஞ்ச் டைம்ல பேசிக்கிட்டோமேன்னு சொன்னான். நம்மளா? நேத்து லஞ்ச் இல்லையா? ஆனா நான் ஓனம் கூட தானே நேத்து லஞ்ச் சாப்பிட்டேன்னு கேட்டான். என்ன பேசுற நீ? அது தேர்ஸ்டே, நேத்து நீ ரொம்ப டயர்டா இருந்த போல, நேத்து நாள் ஃபுல்லா ஸ்கூல்ல தூங்கிட்டு தான் இருந்தேன்னு ஹாபியா சொன்னான். ஆமா தேர்ஸ்டே தான், ஆனா இன்னைக்கு சாட்டர்டேன்னு நினைச்சு ஷாக் ஆனா. சரி எப்படியோ நான் ஜிம் போறேன்னு சொல்லி அவ அங்கிருந்து கிளம்புனா. அவனோட டோர் ஓபன் பண்ணி நேத்து ஃப்ரைடேவா, ஆனா எனக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் இல்லையேன்னு பயந்தான். அன்னைக்கு லைப்ரரியில நிஜமாவே இது சாட்டர்டே தான், இங்க என்ன நடக்குது, இத பத்தி ஹாபியல் கிட்ட மறுபடியும் கேட்கலாமான்னு யோசிச்சான். அதே டைம்ல அவன் ஜாயனையும் எதிரில பார்த்தான். இந்த பொண்ணுதான் நேற்று பார்க்ல பார்த்தோன்னு யோசிச்சான். 2 பேரும் ஒரு நிமிஷம் பார்த்துக்கிட்டு நின்னாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு கிரீட் பண்ணா. டயனும் ஒரு செகண்ட் பார்த்து அவளும் அவனை கிரீட் பண்ணா. 2 பேரும் மறுபடியும் பார்த்துக்கிட்டே நின்னாங்க. இவன் பார்க்க நமக்காங்க மாதிரியே இருக்கானே, இப்படிதான் இப்ப இருப்பான்னு அவ யோசிச்சா. அவளை குழப்பமா பார்த்தான். அப்ப சைட்ல இந்த ஹோனம் வந்து ஹே மிஸ்டர் நாம்காங்கன்னு கத்தி கூப்பிட்டா. அந்த பேரை கேட்டதும் தாயம் நிரம்ப ஆரம்பிச்சுட்டா. ஹோனம் புரியாம அவளுக்கு என்னாச்சு, இப்படி அவளை படப்படன்னு பார்த்ததே இல்லையேன்னு சொன்னா. உனக்கு அவளுக்கு தெரியுமான்னு கேட்டா. அவ நம்ம பக்கத்து கிளாஸ், நீ அவளை பார்த்ததே இல்லையான்னு ஹோனம் கேட்டா. அவ பார்த்து ஷாக் ஆகி இரும்பிட்டு அங்கிருந்து கூச்சப்பட்டு முகத்தை மூடிட்டே ஓடுனா. ஓனம் குழப்பமா பார்த்து நமக்காங்கன்னு நம்மோட பேரை சொன்னா. அவ அதை கேட்டு மறுபடியும் விரும்பினா. எனக்கு என்னமோ அவளுக்கு ஒண்ணு தெரியும்னு தோணுது ஓனம் அவளை கை காட்டி சொன்னான். அப்போ ஒருத்தர் வந்து பசங்களா இது லைப்ரரின்னு தெரியாதா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. அவங்க 2 பேரும் சாரி கேட்டாங்க. அப்ப தாயன் செவுத்துக்கு பின்னாடி அங்க நின்னு அவன் பேரை ஒருவேளை அவன் தானான்னு யோசிச்சா. அதே லைப்ரரிக்கு சியோஹோவும் வந்தான். அவன் டெக்ஸ்ட பாத்துட்டு இருக்கப்போ அவனுக்கு ஒரு கால் வந்தது. இவனுங்க எதுக்கு கால் பண்றாங்கன்னு நினைச்சு அந்த கால் எடுத்து பேசினான். போன்ல அவனை நல்லா விசாரிக்க நடிக்காம என்ன வேணும்னு சொல்லி சியோகம் கேட்டான். இந்த கிச்சான் தான், அந்த பைத்தியக்காரன் தான் ஏதாவது பண்ணிடுவானோன்னு கவலையா இருக்குன்னு போன்ல ஒருத்தர் சொன்னான். என்ன சொல்றேன்னு சியோக புரியாம கேட்டான். அவன் ஏகப்பட்ட பேருக்கு காசு கொடுத்து ஏதோ ஒரு பையனை அடிக்க சொல்றான். அவனோட போனையும் எடுக்க மாட்டான். உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமான்னு அவன் கேட்டான். அப்ப சியோகா ஆப்போசிட்ல இந்த நம்மையும் ஹோனமையும் பார்த்து போன்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னு கட் பண்ணி அவங்கள நோக்கி நடந்து போனான். ஹோனம் கிட்ட வந்து கிச்சா நான் அடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டேன், நீ போக்கேவான்னு கேட்டான். ஓனம் குழம்பு போய் என்னையா, அதாவது எனக்கு பரவாயில்லன்னு சொன்னான். பார்த்து நீதான் நமக்காங்க கிச்சாரன் அடிக்கிறதுக்காக சில கும்பல் கிட்ட போயிருக்கான், உனக்கு ஏதோ அதை பத்தி தெரியுமான்னு கேட்டான். இதை கேட்டு ஓனம் ஷாக்கானா. இல்ல தெரியல, நீங்க யாருன்னு கேட்டான். என் பேரு சியோஹோஜாங், நான் பக்கத்து கிளாஸ் ரூம்ல இருக்கேன், ஆனா நீ கவலைப்படாத, நான் அவனுங்களை பாத்துக்கிறேன். உலகத்தையே அவனோடதுன்ற மாதிரி சுத்துறானுங்க பாரு, அவனுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது.
இந்த மாதிரி நேரத்துல கூட ஹெல்ப் பண்ணலன்னா அப்புறம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம எப்பயாச்சும் வெளியே போலாம்னு சிரிச்சுட்டே சோகம் அவனோட கையை நீட்டுனான். இதை கேட்ட நம் புரியாம கண்டிப்பான்னு சொல்லி அவனோட ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டான். அப்ப சோகம் அவனோட கையை ஒரு செகண்ட் பார்த்தான். சும்மா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறவங்களை பார்த்தா எனக்கு வெறுப்பு தான் வரும்னு சொல்லி அவன் அங்கிருந்து அந்த லைப்ரரிக்குள்ள போனான். அவன் ஏன் அவனுக்கு ஹெல்ப் பண்றான்னு எனக்கு புரியல, ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும் நம்மன்னு ஹோனம் சொன்னான். ஏன்னு நம் கேட்டான். உனக்கு கிச்சான் பத்தி சொன்னது ஞாபகம் இருக்கா, அவன் ரவுடிக கூடயும் சில கும்பல்கள் கூடயும் பழகுறான்னு. ஆனா நான் கேள்விப்பட்ட வர அவனுங்க எல்லாம் கூட சியோகாவை பார்த்து பயப்படுவானுங்கன்னு ஹோனம் சொன்னான். என்ன, ஆனா அவனை பார்த்தா நல்ல மாதிரி தெரியுதுன்னு நம் யோசிச்சான். அப்ப பின்னாடி இருந்து இங்கி வந்து இல்ல அவனை பார்த்தா ரவுடி மாதிரிதான் இருக்குன்னு நம்மோட காது கிட்ட சொல்லுச்சு. திடீர்னு சவுண்ட் கேட்டதும் நம் ஷாக் ஆகி கத்துனா. பக்கத்துல இந்த ஹோனம் முழிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டான். ஒண்ணும் இல்ல, ஏதோ பூச்சின்னு நம் சமாளிச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டான். நான் லைப்ரரியில படிக்க போறேன், உன்னை சும்மா வெளியே வர விட வந்தேன்னு ஹோனம் சொல்லி சரி நான் போயிட்டு வரேன் அப்புறம் பாக்கலான்னு சொல்லி சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்புனான். நீ எப்ப வந்தானு நம்ம இங்கேயே பார்த்து கேட்டான். இப்பதானே அது பதில் சொல்லுச்சு. மேல இருந்து டாயன் நம்ம பார்த்து அது நம்மன்னு யோசிச்சா. அப்ப பின்னாடியே சிவகவும் வந்தான். டாயன் அங்க சிரிச்சிட்டு இருந்ததை பார்த்து சிவகா புரியாம நின்னான். அவளை அவனை நோட்டீஸ் பண்ணான். அவனை பார்த்ததும் சிரிக்கிறத நிறுத்தி திரும்பி இரும்புனா. ஏய் நீ இப்ப சிரிச்சியான்னு சிவகா கேட்டா. அவ இல்லன்னு போய் சொன்னான். இன்னொரு பக்கம் நம் ரோட்ல இங்கி கூட பேசிட்டு போயிட்டு இருக்கப்போ இங்கி நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறதான்னு நம் கேட்டான். இங்கி ஆமான்னு சொல்லுச்சு. நம் யோசிச்சுட்டு அது என்னன்னு தான் சொல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நம் கேட்டான். இங்கி யோசிச்சுட்டு அத உன்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு அவனை டீஸ் பண்ணுச்சு. கொஞ்சம் ஜோக் அடிக்காம ஏற நம் சொல்றப்போ பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்த்தான். அங்க ஒருத்தர் பிரிட்ஜ் மேல நின்னு தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணாரு. பக்கத்துல இருந்து எல்லாம் ஷாக் ஆகி கத்துனாங்க. நம்ம அதை பார்த்து அதிர்ச்சி ஆனா. ஆனா இங்கி யோசிச்சுது. நான் அவரை காப்பாத்தணும்னு நம் வேகமா ஓடுனா. ஆனா இங்கி அவன் கிட்ட அதை பண்ணாதன்னு அழுத்தி சொல்லுச்சு. என்ன, ஏன் நம் ஷாக் ஆனா. நம் பேசாம நட, உன் வேலையை மட்டும் பாருன்னு இங்கி அவனை வார்ன் பண்ணுச்சு. ஆனா அந்த ஆள் தண்ணிக்குள்ள விழுந்தாரு. அங்க இருந்த 2 பேரும் போலீஸ்க்கு கால் ட்ரை பண்ணாங்க. நம் கீழே பார்த்தா. என்ன ஆச்சு, ஏன் என்னால நகர முடியலன்னு யோசிச்சு பின்னாடி திரும்பி இங்கி இத நீதான் பண்றியான்னு கேட்டா. இத பண்ணாத, ரொம்ப ஆபத்துன்னு இங்கி சொல்லுச்சு. எனக்கு விளையாட நேரம் இல்ல, அந்த ஆள் செத்துருவான்னு நம் கத்துனா. அதனால என்ன, உனக்கு என்ன வந்துச்சு, அவனை இனிமே காப்பாத்த முடியாது நிக்கி கோமா சொல்லி திடீர்னு கீழே புரியாம பாத்துச்சு. நம்ம அந்த டார்க்கான அவரை கிழிச்சிட்டு முயற்சி பண்ணி பார்த்தாதான் தெரியும்னு அந்த பிரிட்ஜை நோக்கி நடந்தான். முட்டாள் நம்ம இங்கி சொல்ல அது பின்னாடி ஒரு டார்க்கான உருவம் எழுந்தது. அதோட கண்ணு கிரீன் கலர்ல இருந்தது. அந்த டார்க்கான உருவம் இங்கிய சூழ்ந்து அது மொத்தமா மூடிச்சு. அங்க போன்ல போலீஸ்க்கு ஒருத்தர் டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தாரு. அவரு திடீர்னு திரும்பி பார்த்தாரு. நம்ம அந்த பிரிட்ஜ்ல இருந்து தண்ணிக்குள்ள குதிச்சான். போன் கால்ல போலீஸ் என்னாச்சுன்னு கேட்க 2 பேரு குதிச்சுட்டாங்கன்னு அவரு சொன்னாரு. நம் தண்ணிக்குள்ள அந்த ஆள் எங்கன்னு தேடிட்டு இருந்தான். அவரு உள்ள போயிட்டு இருக்கத அவன் நோட்டீஸ் பண்ணான். வேகமா போய் அவரோட கைய பிடிச்சான். ஆனா அவர் இழுத்துட்டு மேல போக முடியல. பார்த்தா அவரோட காலை ஏதோ கல்ல கட்டி வச்சிருந்தாங்க. அப்ப நம்மோட உடம்புல இருந்து இங்கி வெளியே வந்து உன்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட, கை விட்டுற, வா போலான்னு கூப்பிட்டுச்சு. தள்ளி போன நம் சொல்லி இன்னும் ஆழமா போனா. ஏன் சாக போறவரை நீ காப்பாத்தணும்னு இங்கி கேடுச்சு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு மறந்துட்டியா, நான் எல்லாத்தையும் இழந்தேன். அப்படி எல்லாத்தையும் இழந்து இந்த உலகத்தை வெறுத்தப்போ தாத்தா என்னை கண்டுபிடிச்சாரு. அவர் என்னை விட்டு போகவே இல்லைன்னு மனசுல சொல்லி நம்ம அந்த கல்லுல இருந்த கயிறை அவளுக்கு ட்ரை பண்ணான். அவனால அங்க மூச்சு விட முடியல. ஆனா அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு உண்மையாவே சாக விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவன் அந்த கல்லை உடைச்சான். அப்ப அவனோட கண்ணு பிளாக் கலர்ல மாறிச்சு. எனக்கு தேவைப்பட்டது எல்லாமே என்னை யாராவது பிடிச்சுக்கணும்னு தான். இந்த ஆளு அதை உணரணும்னு சொல்லி அவன் அந்த ஆளை பிடிச்சு மேல தூக்கிட்டு போனான். இங்கே அவங்க போறத பார்த்து நினைச்சு பக்கத்துலயே அந்த கிரீன் கலர் கண்ணு வச்ச உருவம் இழந்து அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், அது அவனுக்கே பிரச்சனையா மாறலாம், நான் அந்த ஆளுக்குள்ள கிட்ட வந்துட்டேன்னு சொல்லுச்சு. பக்கத்துல இருந்த இங்கி அதை நீதான் பண்ணியான்னு கேட்டுச்சு. நான் இதை ஃப்ரைடே இருந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன், நீ அதை நோட்டீஸ் பண்ணலையா, ஒருவேளை நீ மொத்தமா அவுட் ஆயிருக்கணும்னு அந்த உருவம் சொல்லுச்சு. இங்கி புரியாம பாத்துச்சு. எவ்வளவு நாள் இப்படி என்ன பிடிச்சு வச்சுக்க முடியும்னு நினைக்கிற, நான் இனிமே சும்மா உட்காந்து வேடிக்கை பார்க்க போறது இல்லைன்னு சிரிச்சுட்டே எழுந்துச்சு.